ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைகுடம் ததும்பாது குறைகுடம் கூத்தாடும் என்ற பழமொழி உண்டு. நிறைவான ஞானம் பெற்றவர்கள் அவசியமில்லாத விஷயங்களில் தலையிட்டு ஆரவாரம் செய்ய மாட்டார்கள். இதை விளக்கும் கதை இது. ஒரு சமயம் பூமியில் இருந்த 3 துறவிகளுக்கு அவர்கள் செய்த தவத்தின் பயனாக சொர்க்கம் போகும் வாய்ப்பு கிடைத்தது. துறவிகளின் இலக்கணமே அளவோடு பேசி மௌனமாக இறைவனை சிந்திப்பதுதான். அப்படி மூவரும் சொர்க்கத்தை நோக்கி வான்வழியே போய்க் கொண்டிருந்தனர். அப்போது வழியில் ஒரு கருடனை கண்டனர். அது தன்னுடைய அழகில் பாம்பை கவ்வியவாறு வானத்தில் வட்டமிட்டு கொண்டிருந்தது. அநியாயமாக இந்த பாம்பு பருந்து வாயில் அகப்பட்டு விட்டதே என்று கவலைப்பட்டார் துறவிகளில் ஒருவர். அடுத்த கணமே மறுபடி பூமிக்கே வந்து விழுந்து விட்டார். நன்றாக வேண்டும் இந்த பாம்புக்கு என்று திருப்திப்பட்டார் இன்னொருவர். உடனே அவரும் பூமியில் வந்து விழுந்தார். எதை பற்றியும் கவலைப்படாமல் மௌனமாக எல்லாவற்றையும் கண்களால் பார்த்தும் எல்லாம் இயற்கையின் நியதி, இறைவனின் விருப்பம், நாம் யார் விமர்சனம் செய்ய என்று எண்ணியபடி மௌனத்தை கைவிடாது சொர்க்கம் போய் சேர்ந்தார் 3வது துறவி. மௌனம் என்பது ஞானத்தின் முழுமை, எல்லை என்று கூட சொல்லலாம். இறையருளை பெற மௌனமே சரியான வழி. புகழ்பெற்ற பல மகான்கள் மௌனமாகவே செயல்பட்டு இருக்கின்றனர். துறவிகளுக்கு மட்டுமல்ல, நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கும் மௌனம் தேவை. அது பல தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும் என்பதை நாம் உணர வேண்டும்.